தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/7/2023 ஞாயிற்றுக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 1:20 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து திதி வழிபாடு. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன் திதிகள், இந்த வரிசை சொன்னேன். முதல்ல அமாவாசை அல்லது பௌர்ணமி, அதுக்கு பிறகு பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அதுக்கு பிறகு அமாவாசை அல்லது பௌர்ணமி வரும். இந்த திதியில் நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். நட்சத்திரம் பார்த்து நீங்கள் வழிபடலாம். நட்சத்திரம் பார்த்து வழிபட்டால் அச்சமில்லாத வாழ்க்கை அமையுங்கிறாங்க. அதே நேரத்தில் திதி பார்த்து வழிபட்டால் விதியினுடைய அமைப்பு மாறும். எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிக்குரிய தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அதற்குரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகின்ற பொழுது நமக்கு விதிக்கப்பட்ட விதி கூட மாறுமா. விதியை வெல்ல முடியாது, விதியினுடைய கடுமையை குறைக்கலாம். ஆகையினாலே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். விதியே வெல்ல முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆகையினால தான் நான் முன்னாடி கூட ஒரு முறை சொன்னேன். கவிஞர் கண்ணதாசன் ஒருக்கா எங்கள் வீட்டுக்கு வந்தபோது கேட்டேன், ஐயா விதியை வெல்ல முடியுமா, விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், விதியை மதியால் வெல்லலாம் என்பதே உன் விதியாக இருக்குமானால் நீ விதியை மதியால் வெல்லுவாயினார். அதனால நமக்கு அப்படி ஒரு விதி இருக்கணும். ஆகையினாலே தான் விதியை வெல்லுகின்ற ஆற்றல் இந்த திதி வழிபாட்டுக்கு உண்டுன்னு சொல்லி, நீங்கள் சதுர்த்தியில் பிறந்திருந்தீங்கன்னா ஆனைமுக பெருமானை வழிபடணும். சஷ்டியில் பிறந்திருந்தால் முருகப்பெருமானை வழிபடணும். சஷ்டிக்கு விரதம் இருந்து சஷ்டியில் பிறந்த ஒருத்தர் பிள்ளை இல்லைன்னு சொல்லி பல ஆண்டுகளாக தவம் இருந்து ஐப்பசி மாதம் கந்தசஷ்டியில் அந்த விரதம் இருந்த உடனே அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி ஓராண்டு கழித்து அந்த சஷ்டி திதி அன்னைக்கே சூரசம்ஹாரத்தன்னைக்கே குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு பாலசுப்ரமணியன்னு நான் பேர் வச்சு கொடுத்தேன். இன்றைக்கு அவர் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் அயல் நாட்டில் இருக்கார். அது மாதிரி நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு தேவை. நம்பிக்கையே மனிதனது சாதனம், அதை நடத்தி வைத்து காட்டுவதே ஜாதகம். 9 கோள் வாழ்க்கையினில் சேருமே, இதை உணர்ந்தவர்க்கு வெற்றி கூடுமேன்னு கவியரசு கண்ணதாசன் எனக்கு எழுதி கொடுத்திருந்தார். பொதுவாகவே நமக்கு நம்பிக்கை வேணும். அந்த அடிப்படையில் அஷ்டமியில் நீங்கள் பிறந்தா கண்ணபிரானை வழிபடணும். கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு கீர்த்தியை வழங்கும். சரி, நவமியில் பிறந்தீங்கன்னா ராமநவமிங்கிறான். ராமர் பிறந்தது நவமி. ராமர் பிறந்த நட்சத்திரம் 7வது நட்சத்திரம், 7வது அவதாரம், 7வது நட்சத்திரம். அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம் என்று 7வது நட்சத்திரத்தில் 7வது அவதாரம் எடுத்தவர். ஆகையினாலே அவர் பிறந்த திதி நவமி திதி. நீங்கள் நவமியில் பிறந்திருந்தா ராமபிரான் வழிபாடு, ராமர் சீதை படம் வச்சு, பட்டாபிஷேக ராமர் படம் வச்சு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் என்னென்னவெல்லாம் தடை வந்தாலும் தடைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாறிவிடும். ஆகையினாலே அப்படி வாக்கின்ற பொழுது தசமி திதி முடிந்து ஏகாதசி வருது. ஏகாதசி திதியில் விஷ்ணுவை கும்பிடணும். பெருமாள் வழிபாடு அன்றைக்கு அவல் நைவேத்தியம் செஞ்சு வீட்டில் வச்சு நம்மளும் சாப்பிட்டு வர்றவங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா ஏகாதசி அன்றைக்குத்தான் குசேலன் குபேரன் ஆனான் அப்படிம்பாங்க. ஆகையினாலே வாழ்க்கையில் ஒரு குபேர சம்பத்து கிடைக்கணும்னா விஷ்ணு வழிபாடு ஏகாதசிக்கு விரதம் இருந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி மற்ற திதிகளுக்கும் உள்ள வழிபாடுகள், எப்படி வழிபாடுகளை மேற்கொண்டால் நம் வாழ்க்கை வளமாகும் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு நிதி உதவி கிடைத்து நிம்மதி கிடைக்கின்ற நாள் இந்த நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு. வேலைப்படுவால் நேற்று நீங்கள் சில தடுமாற்றங்களை சந்தித்திருக்கலாம். இன்று அது சரியாகும். முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. 7லே கேது இருப்பதனாலே கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சொல்லை செயலாக்கி காட்டுகின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் துணிந்து எடுத்த முடிவால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருப்பதால் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் நடைபெறும். அதே நேரத்தில் உங்களுக்கு பணப்பிரச்சனையும் தீரும். நேற்றைய பாதியில் இந்த பணி இன்று மீதியும் முடியும் நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி. அஷ்டமத்து சனி என்றாலே அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள். எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்களின் ஆதரவு குறையும். வியாபாரத்தில் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி போகலாம். கவனம் தேவை.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டிய நேரம். அதிக கோபத்தால் அமைதியை இழப்பீர்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொண்டால்தான் ஆதாயம். பக்கத்தில் உள்ளவர்களை பகையாக்கி கொண்டால் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் சிரமங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் திடீரென ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடலாம். வாங்கிய சொத்தை ஒரு சிலர் விற்க நேரிடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் திடீரென வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் உண்டு. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட ஏற்படலாம். தவறு செய்தவர்களை தட்டி கேட்டதன் விளைவாக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே போகும். ஆரோக்கியம் சீராக, ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும் நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வரலாம். உங்களுக்கு ஒப்பந்தங்கள் கூட, புதிய ஒப்பந்தங்களும் கூட தொழிலிலே வந்து கிடைக்கும். புதன் பலம் நன்றாக இருக்கின்றது. எனவே மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயர புது யுக்திகளை கையாளுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகள் பெருகும் நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வரலாம். அதுவும் அலைபேசி மூலம் வரலாம். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 3லே சனி. முக்கிய புள்ளிகளின் பகை ஏற்படலாம். நீங்கள் இந்த நேரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்றாலும் கூட மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். வீண் விரயங்களும் இன்று உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே செவ்வாய் அடியெடுத்து வைத்திருப்பதால் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயங்கள் கூடிக்கொண்டே போகும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகலாம். குடும்பச்சுமை கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஆரோக்கியத்திலும் அதிக தொல்லைகள் ஏற்படும். வைத்தியம் பார்க்கிறோமே, இதற்கான மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதே, கணிசமான தொகை கையிருப்பு கரைந்து விட்டது என்றெல்லாம் கவலைப்படுகின்ற நாள் இந்த நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியில் உள்ள சனியை செவ்வாய் பார்க்கின்றார். இருந்தாலும் கூட சுக்கிரனோடு இணைந்து பார்ப்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரும். சுற்றி இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவார்கள். தொழில் கூட்டாளிகள் வருமானம் பெருக வடிவமைத்து கொடுப்பார்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பயணம் பலன் தரும். மீனராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்குவீர்கள். அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லது மேற்படிப்புக்காக ஏதேனும் முயற்சி செய்தாலும் நீங்கள் அதற்கு கை கொடுத்து உதவி செய்வீர்கள். நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் நன்றாகவே இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். 2ல் குரு இருப்பதால் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.